வணக்க மக்களே, வெல்கம் டு த வென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த மேத்தா பாய்ஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா. அதாவது மலையாளத்தில் ஹோம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுல, கிட்டத்தட்ட அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை காட்டியிருப்பாங்க. இதில் நம்ம ஹீரோவான அவினாஷ் திவாரி சிட்டியில் ஒரு மெக்கானிக்கலான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கார். எப்போ பார்த்தாலும் தன்னோட ப்ரொஃபஷன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர், சொந்த ஊருக்கு போயே பல நாட்கள் ஆன ஒரு நபராக இருக்கார். திடீர்னு அவருக்கு ஒரு நியூஸ் வருது, தன்னோட அம்மா வந்து ஊரில் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இவர் கிளம்பி அங்கே போகிறாரு, தன்னோட அப்பா அண்ட் அக்காவை மீட் பண்ணுறாரு. அவங்க அப்பாவை அங்கே தனியாக விட வேணாம் அப்படின்றதுக்காக அவங்க அக்கா வந்து யூஎஸ் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு ட்ராவல் பண்ணுறதுல ஒரு 2 நாள் டிலே ஆகுது. அந்த பீரியட் ஆஃப் டைமில் தன்னோட அப்பாவை தன்னோட வீட்டில் தங்க வைக்கிறாரு அவினாஷ். இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த அப்பா கேரக்டரையும் சரி மகன் கேரக்டரையும் சரி டிசைன் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 2 பேருமே ஒரே மாதிரியான கேரக்டர்ஸாக இருப்பாங்க. தான் நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரியான அடமண்ட் நேச்சராக இருப்பாங்க. அதுலேயும் அவினாஷ் திவாரியை பொறுத்த வரைக்கும் தன்னோட வேலை 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 அப்படின்னு சொல்லிட்டு அலையக்கூடிய ஒரு நபராக இருக்கார். தன்னோட அப்பாவை ஒரு நாள் தங்க வைக்கிறதுல கூட தன்னோட பிரைவசி போகும்ன்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நபர். இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எப்படி அந்த மனமாற்றம் வருது அப்படின்ற அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக எடுத்திருப்பாங்க. அந்த மனமாற்றம் வந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்றது உண்மையிலேயே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்திலேயே நிறைய ஃபீல் குட் மொமெண்ட்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது தன்னோட மகனுக்கும் அவனோட ஃபியான்சைக்கும் வந்து ட்ரீட் தரதுக்காக தன்னோட அப்பா அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற காட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் அந்த கார் டிரைவிங் அப்போ ஏற்படக்கூடிய அந்த சண்டையாக இருக்கட்டும், ஆல்சோ தன்னோட மகனோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒன்றா சரக்கு அடிச்சுட்டு பேசக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த கதை வழியாக ரொம்ப நீட்டான ஒரு மெசேஜ் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம ப்ரையாரிட்டி அப்படின்றது யாருக்கு கொடுக்கணும், அதுவும் நம்ம முக்கியமான உறவுகளுக்கு கொடுக்காம போனால் திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு சிம்பிளான ரிலேஷன்ஷிப் ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அவினாஷோட அந்த ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூ, அதுக்கான சொல்யூஷன் இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். கொஞ்சம் வந்து ட்ராமாட்டிக்காக இருந்துச்சு அந்த போர்ஷன்ஸு. மற்றபடி இது ஒரு நீட்டான படம். நம்ம ஹோம் அளவுக்கு இல்லைனா கூட இந்த படம் வந்து ஒரு நீட்டான ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, க்ளீன் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.